ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிவபுராணத்தின்படி இந்த செயல்களை செய்பவர்கள் மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு தான் போவார்களாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே நிச்சயம் மரணம் ஏற்படும். இந்த மரணத்திற்கு பிறகு ஒருவர் சொர்க்கம் நரகம் என ஏதாவது ஒரு உலகிற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் வாழும்போது எந்த மாதிரி நடந்து கொள்கிறாரோ அதை பொறுத்துத்தான் சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதில் நல்ல காரியங்களையோ அல்லது நன்மைகளை செய்பவர்கள் சொர்க்கத்திற்கும், கெடுதலோ அல்லது கெட்ட செயல்களில் ஈடுபடுபவர்கள் நரகத்திற்கும் செல்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் மரணத்திற்கு பின்பு சொர்க்கத்திற்கு சென்று இறைவனடியை அடைய விரும்பினால் வாழும்போது ஒரு சில செயல்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒருவரது எந்த மாதிரியான செயல்கள் பாவத்திற்கு ஆளாக்கி நரகத்தின் கதவை திறக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சிவபுராணத்தின்படி எப்படிப்பட்ட கெட்ட செயல்கள் நரகத்தின் கதவுகளை திறக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில், இந்த உலகில் பாவச் செயல்களை செய்யும் பாவிகளுக்கு எப்போதுமே நரகம்தான். இந்த உலகில் பல வகையான பாவச் செயல்கள் உள்ளன. அவையே மரணத்திற்கு பின்பு ஒருவரை நரகத்திற்கு அழைத்து செல்கின்றன. இப்போது சிவபுராணத்தின்படி எந்த செயல்களை செய்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை காண்போம். பிறர் மனைவி மீது ஆசைப்படுபவர், பிறர் செல்வத்தை பெற நினைப்பவர், பிறரை பற்றி தவறாக நினைப்பவர், அநீதிகளை செய்பவர்கள் மரணத்திற்கு பின்பு நரகத்தையே பரிசாக பெறுவார்கள். இது தவிர பொய் பேசுவது, கடுமையாக மற்றவர்களிடம் நடப்பது, மற்றவர்களை பற்றி கிசுகிசு பேசுவது போன்றவைகளுமே பாவச் செயல்களாகத்தான் சொல்லப்படுகிறது. தனது ஆசிரியரையோ அல்லது பெற்றோரையோ குறை கூறுபவர் சிவபுராணத்தின்படி மிக பெரிய பாவிகளாக கருதப்படுகிறார்கள். இது தவிர பிராமணர்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்களும் சிவ நூல்களை அழிப்பவர்களுமே பெரிய பாவிகளாக கருதப்படுகிறார்கள். வன்முறையில் ஈடுபடுவது, பொய்யான செயல்களை செய்வது, ஒருவரது செல்வத்தை ஏமாற்றி அபகரிப்பது போன்றவையுமே பெரிய பாவங்களாக கருதப்படுகின்றன. இந்த செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை மிகவும் கொடுமையாக இருக்கும். சிவபெருமானை போற்றி வணங்காதவர்கள் மற்றும் சிவலிங்கத்தை வணங்காதவர்களுமே மரணத்திற்கு பின்பு நரகத்திற்கு சென்று வேதனையான வாழ்க்கையை வாழ்வார்கள். கொலை செய்வது, மது அருந்துவது, குரு நிலையில் இருப்பவரை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது போன்றவையுமே பெரிய பாவச் செயலாகும். இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு நரகம் மட்டுமே சரியான இடமாக இருக்கும். குருவை வணங்காதவர்கள், குருவிற்கு பணிவிடை செய்ய தயங்குபவர்கள், குருவை துறப்பவர்கள், குருவை அவமதிப்பவர்கள், திருடுபவர்கள், பிறரின் நம்பிக்கையை கெடுப்பவர்கள் அனைவருமே மரணத்திற்கு பின்பு நரகத்தில் தான் வாழ்வார்களாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.